Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க ரவிந்த். இன்னைக்கு வீடியோல நம்ம Snapdragon 8 Plus Gen 1 கூட MediaTek கூடிய Dimensity 9000 Plus அப்படின்ற இந்த சிப்செட் தான் கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு சிப்புமே இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிப். பட் இதுல எது மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டு சிப்பை டீடைலா கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே Snapdragon 8 Plus Gen 1 28th May 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 9000 Plus 22nd June 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்புமே 2022ல லான்ச் ஆன சிப்ஸடாக இருந்தாலும் Dimensity 9000 Plus 1 month கேப் இன்டர்வல்ல லேட்டஸ்டான சிப்ஸடாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த ரெண்டு சிப்புக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு சிப்லையுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 அண்ட் Wi-Fi 6E லேட்டஸ்டான கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டி எல்லாம் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ரெண்டு சிப்ஸ்லையும் நமக்கு இருக்கும். அப்படியே ரேம் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 8 Plus Gen 1ல குவாட் சேனலுக்கான LPDDR5 ரேம் டைப் 3200 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட இருக்கு. மேக்ஸிமம் 24 GB வரைக்கும் இங்கே ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. பேண்ட்வித்கான ஸ்பீட்னு பார்க்கும்போது 51.2 Gbps/s பேண்ட்வித் ஸ்பீட் இந்த Snapdragon 8 Plus Gen 1 சிப்புக்கு நமக்கு இருக்கு. அப்படியே Dimensity 9000 Plus பார்த்தோம்னா இங்கே குவாட் சேனலுக்கான LPDDR5X ஒரு லேட்டஸ்டான ரேம் டைப்கான சப்போர்ட் இருக்கு. 3750 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே மேக்ஸிமம் 24 GB வரைக்கும் ரேம்கான சப்போர்ட் நமக்கு இருக்கு. அண்ட் இதனுடைய பேண்ட்வித் ஸ்பீட்னு பார்க்கும்போது 60 Gbps/s பேண்ட்வித் ஸ்பீடோட இருக்கு. அந்த வகையில் இங்கே லேட்டஸ்டான ரேம் டைப்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே Dimensity 9000 Plusல தான் இருக்கு. அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்ஸுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சிப்ஸ்லையுமே லேட்டஸ்டான UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே நமக்கு இருக்கு. அடுத்து அப்படியே கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 8 Plus Gen 1ல மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் இருக்கு. ட்ரிபிள் ISP ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது 36+36+36 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் பண்றாங்க. அதுவே டியூவல் கேமரான்னு வரும்போது 64 மெகாபிக்சல் + 36 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் இருக்கு. சிங்கிள் கேமரா மேக்ஸிமம் 200 மெகாபிக்சல் வரைக்கும் Snapdragonல நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படியே MediaTekல பார்த்தோம்னா இங்கேயுமே மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் சப்போர்ட் இருக்கு. ட்ரிபிள் ISP ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது 32+32+32 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவே டியூவல் கேமரான்னு வரும்போது என்ன கேமரா சப்போர்ட் அப்படின்றது கிளியரா அவங்க மென்ஷன் பண்ணல. பட் சிங்கிள் கேமரால மேக்ஸிமம் 320 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே மேக்ஸிமம் கேமராவுக்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது Dimensity 9000 Plusல நமக்கு 320 மெகாபிக்சல் வரைக்கும் கொஞ்சம் மேக்ஸிமமான கேமரா சப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அப்படியே இதனுடைய வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே Snapdragon 8 Plus Gen 1ல மேக்ஸிமம் 8K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 8K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவே 4K வீடியோஸ்னு வரும்போது 120 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். 1080 பிக்சல் வீடியோஸ் 240 FPS ஃப்ரேம் ரேட் வரையும், 720 பிக்சல் வீடியோஸ் 960 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்கே Snapdragon 8 Plus Gen 1ல நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்படியே Dimensity 9000 Plusக்கு வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 4Kல தான் நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K வீடியோஸ் 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ண முடியும். இது போக 1080 பிக்சல் அண்ட் 720 பிக்சலுக்கான ஃப்ரேம் ரேட் என்ன அப்படின்றது கிளியரா அவங்க மென்ஷன் பண்ணல. அந்த வகையில் வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட் ரெண்டுத்துலயுமே Snapdragon 8 Plus Gen 1 தான் இங்க அட்வான்ஸ்டான சிப்ஸா நமக்கு இருக்கு. அப்படியே டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 8 Plus Gen 1ல மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே சப்போர்ட் பண்றாங்க. 4K டிஸ்பிளே 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட செட்டப் பண்ண முடியும். அண்ட் 2K டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும், ஃபுல் HD + ரெசல்யூஷன் டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும் இங்கே Snapdragon 8 Plus Gen 1ல நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுவே Dimensity 9000 Plus பார்த்தா இங்கே மேக்ஸிமம் 2K டிஸ்பிளே ரெசல்யூஷன் தான் சப்போர்ட் பண்றாங்க. 2K டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும், ஃபுல் HD + ரெசல்யூஷன் டிஸ்பிளே 180 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் நம்மளால செட்டப் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் டிஸ்பிளேக்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்னு வரும்போது இங்கே Dimensity 9000 Plusல கொஞ்சம் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்றாங்க. பட் டிஸ்பிளேக்கான ரெசல்யூஷன் வரும்போது Snapdragon 8 Plus Gen 1ல தான் மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே ரெசல்யூஷன் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து இன்டர்நெட் மோடம்னு வரும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்லையுமே 5G இன்டர்நெட் மோடம் தான். பட் அதில் Snapdragon 8 Plus Gen 1 Snapdragon X65 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம். இதில் sub 6 GHz அண்ட் millimeter wave ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டும் இருக்கு. இதில் டவுன்லோட் ஸ்பீட் 10 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 3.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே Dimensity 9000 Plusக்கு வந்தோம்னா இங்கே 5G இன்டகிரேட்டட் sub 6 GHz மோடம். இதில் millimeter wave சப்போர்ட் கிடையாது. அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் 7 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும்.
இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே டவுன்லோட் அண்ட் அப்லோட் ஸ்பீடுடைய இந்த ஸ்பீடை வச்சு பார்க்கும்போதே கிளியராக தெரியுது Snapdragon 8+ Gen 1ல இருக்கக்கூடிய இந்த 5G மோடம் தான் கொஞ்சம் பெட்டரான 5G மோடமாக இருக்குது. அடுத்து அப்படியே சிபியூக்கு வந்துடும். இங்கே சிபியூன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு சிப்செட்லையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிபியூ தான். ரெண்டு சிப்புமே 4 nm சைஸில் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸராக தான் நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே ARM வெர்ஷன் 9க்கு கீழே தான் வருது. அண்ட் ரெண்டுத்துடைய சிபியூ ஆர்கிடெக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட் டீடைல்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு சிப்புமே ஒரு Cortex X2க்கான பிரைம் கோர் 3.2 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. இது போக 3 Cortex A710 கோர் தான் ரெண்டுத்துலையுமே இருக்குது. கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் வித்தியாசமாகுது. இதில் Snapdragon 8+ Gen 1 2.8 GHz கிளாக் ஸ்பீடையும் Dimensity 9000 Plus 2.85 GHz கொஞ்சம் பெட்டரான கிளாக் ஸ்பீடையும் இந்த ஒரு 3 Cortex A710 கோர் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இருக்கக்கூடிய 4 Cortex A510 கோர் ரெண்டுத்துலையுமே 1.8 GHz கிளாக் ஸ்பீடு தான் இருக்கு. அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான CPU ஆர்கிடெக்சர் தான் இந்த ரெண்டு சிப்புமே கொடுத்துருக்காங்க. அதனால CPU பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஒரே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ரெண்டு சிப்லையுமே எதிர்பார்க்கலாம். பட் இங்கே இந்த மீடியம் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய 3 Cortex A710 கோர் Dimensityல கொஞ்சம் பெட்டரான கிளாக் ஸ்பீடோட இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்லைட்டர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் Dimensity 9000 Plusல நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது போக இந்த ரெண்டு சிப்ல கேட்ச் மெமரின்னு பார்க்கும்போது Snapdragon 8+ Gen 1ல 10 MB கேட்ச் மெமரி கொடுக்குறாங்க. அண்ட் Dimensity 9000 Plusல 14 MB கேட்ச் மெமரி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே கேட்ச் மெமரியும் Dimensity 9000 Plusல கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால இந்த கேட்ச் மெமரி அதிகமாக இருக்கும்போது நமக்கு மல்டி டாஸ்கிங்க்கு இது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் Dimensity 9000 Plus இங்கே கொஞ்சம் பெட்டரான CPU ஆர்கிடெக்சரோட நமக்கு இருக்கு. அடுத்து அப்படியே ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகனில் Adreno 730 அப்படின்ற இந்த ஒரு 4 nm சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜிபியூ 900 MHz ஜிபியூ ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜிபியூக்கு Antutu ஸ்கோர்னு பார்க்கும்போது 1,88,000 ஒரு ஸ்கோர் இந்த ஜிபியூ நமக்கு ரீச் பண்ணியிருக்கு. அப்படியே Dimensity 9000 Plusல பார்த்தோம்னா இங்கே ARM Mali G710 MC10 அப்படின்ற இந்த ஒரு 5 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஜிபியூ 850 MHz ஜிபியூ ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு Antutu உடைய ஸ்கோர்னு பார்க்கும்போது 1,07,000 ஒரு ஜிபியூ Antutu ஸ்கோரை இங்கே ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் ரெண்டு ஜிபியுமே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஜிபியூ, கேமிங் எல்லாம் உங்களுக்கு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஜிபி தான் கொடுத்துருக்கு. Antutu ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா ஜிபியூக்கான Antutu ஸ்கோருமே கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்கு. பட் இதில் எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Snapdragon 8+ Gen 1ல இருக்கக்கூடிய Adreno 730 தான் இங்கே பெட்டரான ஜிபியூவாக இருக்குது. அடுத்து அப்படியே ஓவரால் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 8+ Gen 1க்கு 10,88,000 ஒரு Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் Dimensity 9000 Plus 10,99,000 ஒரு Antutu ஸ்கோரை ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு Antutu ஸ்கோர் தான் அப்படின்னாலும் ஸ்லைட்டராக இங்கே Dimensity 9000 Plus கொஞ்சம் பெட்டரான ஒரு Antutu ஸ்கோரை நமக்கு ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அப்படியே கீக் பெஞ்ச் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 8+ Gen 1க்கு சிங்கிள் கோர் 1313 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 4152 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணி இருக்கு. அதுவே Dimensity 9000 Plusக்கு சிங்கிள் கோர் 1337 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 4321 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணிருக்கு. அந்த வகையில் இங்கே கீக் பெஞ்ச் ஸ்கோருமே கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்னாலும் இங்கேயும் Dimensity 9000 Plus ஸ்லைட்டராக கொஞ்சம் பெட்டரான ஸ்கோரை நமக்கு ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஓவரால் இந்த ரெண்டு சிப்செட்டை டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணதில் இருந்து இந்த ரெண்டு சிப்செட்டுமே இந்த ஜென்ரேஷனுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்டாக இருக்குது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான CPU ஜிபியூன்னு எல்லாமே நல்லா பவர்ஃபுல்லாகவே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இது ரெண்டுத்தில் எது பவர்ஃபுல் எது வின்னர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அந்த வகையில் இருக்கக்கூடிய சப்போர்ட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு சிப்செட்லையுமே ஒரு சில சப்போர்ட் Snapdragonல பெட்டராக இருக்குது, ஒரு சில சப்போர்ட்ஸ் Dimensityல பெட்டராக இருக்குது. அந்த வகையில் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. பட் இங்கே CPU GPU அண்ட் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் Snapdragon 8+ Gen 1 விட Dimensity 9000 Plus கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா, பெட்டரான Antutu அண்ட் Geekbench ஸ்கோர் ரீச் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா இருந்தாலும் கண்டிப்பா ரியல் டைம்ல நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு சிப்செட்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு டிஃபரன்ஸும் பெரிய லெவல்ல இருக்காது. ரெண்டு சிப்புமே ஒரு ஈக்குவலி காம்படிட்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா நமக்கு கொடுக்கும். அதுலயும் இங்க GPU Snapdragon 8+ Gen 1ல பெட்டரான GPU இருக்கு. அண்ட் கேமிங் உடைய ஆப்டிமைசேஷன் எப்பவுமே Snapdragonல பெட்டரா இருக்கும். அந்த வகையில கேமிங்காக நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு பட்சத்துல கண்டிப்பா Dimensity 9000 Plus விட Snapdragon தான் இங்க பெட்டரா இருக்கும். பட் ஆனா இங்க CPU அண்ட் மத்தபடி இந்த மெமரி கேட்ச் எல்லாம் வச்சு பார்க்கும்போது Dimensity மல்டி டாஸ்கிங்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அதனால கண்டிப்பா என்னால இப்ப இந்த ரெண்டு சிப்ல எது வின்னர் அப்படின்றத கிளியரா சூஸ் பண்ண முடியல. ரெண்டுமே எனக்கு ஈக்குவலி குட்டான ஒரு சிப்செட் தான் இருக்கு. பட் உங்களுக்கு எது வின்னர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, எந்த சிப் பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு எந்த சிப் கரெக்டா இருக்கும், எந்த சிப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.